ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி மெட்ராஸ் சமையலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆந்திரா சில்லிங்க. நான் வீட்டு பக்கத்தில் என்ன பார்த்தேன்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் சின்ன பார்த்திங்கன்னா ஒரு சில்லி மரம் வளர்க்குறேன். சில்லி மரம்னு சொல்லிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 30-40 சில்லி கொடுக்குது. அது என்னமே தான் ஆந்திரா சில்லி சொல்லுவாங்க. ஆந்திரா சில்லினா என்னென்னா ரொம்ப மெலிசாக ஊசியாக இருக்கும். காரம் ரொம்ப காரமாக இருக்கும். அது மாதிரி இந்த சில்லி வளர்த்தோம். இது எப்படி ஸ்டார்டிங்கில் பண்ணேன்னா, கொஞ்சோண்டு சின்ன விதையை இதுவுமே ஒரு ஆந்திரா சில்லி நான் கடையில் வாங்கினேன். அதை பழுக்க வச்சு காய வச்சு அதோடைய விதையை தூக்கி நான் போட்டேன். அழகாக நிறையா பார்த்திங்கன்னா செடி வந்துச்சு. அதில் ஒரு 2-3 செடி மட்டும் தான் பெருசாகும். அதில் ஆனதில் நல்லா விலை போட்டு வச்சுருந்தேன். இப்போ உண்மையாக சொல்லணும்னா வீக்லி 7 கிடைக்குது. மந்த்லி ஒரு 40-50 மிளகாய் கிடைக்குது. இப்போ நான் இப்போ அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்கள், இவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஸோ ரெட் சில்லியாக இல்லை, இது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதிலே பழுத்தா கூட ரொம்ப காரமாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கறனால சில பேர் பறிக்க மாட்டாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கம்மியாக இருந்தாலுமே ஒரு 4 மிளகா போடுற இடத்துல 1 மிளகா போட்டால் போதும். சரி, இது மாதிரி நிறையா டெரஸ் கார்டனிங் எல்லாம் மாடி தோட்டம் டிப்ஸ்லாம் வேணும்னா இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அருமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கா? உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் போடுங்க. பை பாய்.